Hello students, welcome to Kalak Academy. TNPSC Group 4 2025 நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடுச்சு. சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்னும் சில பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அப்ளை பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போங்க. போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கேட்கும். உள்ளே போனோடனே கரண்ட் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே வந்து உங்களோட டேஷ்போர்டில் இந்த கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போகவான்னு கிளிக் பண்ணும் கேட்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை நவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லைனா கரண்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் போனீங்கன்னா அப்ளை நவ்வுக்குள்ளே போகும். இதில் வந்து குரூப் 1 இன்றைக்கி நைட்டு வரைக்கும் காட்டும். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போயும் இருக்கும், நாளையும் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த குரூப் 4 கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகன்ட் டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில், ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில், எலிஜிபிலிட்டி டீட்டெயில், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்லேருந்து வரும். சரியா? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தொடர்க அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். கரெக்டாக அதை படிச்சுக்கிட்டு இதுக்கு நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன், அறிவுரைகள் என்னன்னு எனக்கு தெரியும், தகுதியான நபர் தான் நான் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த சைன் அப்லோட் பண்ணுறதுக்கு காட்டும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா புகைப்படம், அதில் வந்து உங்களோட நீங்கள் புகைப்படம் என்னைக்கு டேட்டு உங்களுடைய நேமோடு வச்சுக்கோங்க. அந்த புகைப்படத்தை எடுத்து இந்த இடத்துல சூஸ் ஃபோட்டோன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்த தேதி இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சேவ் ஃபோட்டோ. சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. கையெழுத்து, அதே மாதிரி கையெழுத்தும் சூஸ் சிக்னேச்சர் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து சேவ் சிக்னேச்சர்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த பேஜோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்தது இருக்கும். பேர், மொபைல் நம்பரு, உங்களுடைய கம்யூனிட்டி, அப்பா பேர், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சரியா அப்படின்னு கீழே வெரிஃபை பண்ண சொல்லும். நேம் நீங்கள் தான் டைப் பண்ணணும். இனிஷியல் போடுங்க, பிறந்த தேதி, பாலினம் என்ன, வகுப்பு என்ன, கைபேசி எண் என்ன, மின்னஞ்சல் முகவரி என்ன, இதெல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்த பிற்பாடு நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறனால இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி காட்டும். இந்த தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி பார்த்துட்டு இதை நீங்கள் மாற்றினா கூட எடிட்டின் ஓடிஆர் கொடுத்து மாற்றிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்கும். ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்கும். ஆம்னா ஆம், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே உங்களுடைய ரிசர்வேஷனுக்காக கேட்குறது. மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள விவரங்கள் சரி, அஸ் யூஷுவல். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து இந்திய அரசு யூனியன், இந்திய அரசு பணி அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேச பணியில் நிரந்தரமாக பணிபுரிந்த பணிபுரிபவரா. ஓகே. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. நான் வந்து இல்லைன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டிமேஷன் ரெக்கார்டிங், ரெசிக்னேஷன், ரிமூவல், டிஸ்மிஸல் அதுக்காக கேட்குறாங்க. இறந்த அரசு பணியாளரா, வேர் யுவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, ஆம்னா ஆம்னு கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் வந்து அரசு பணியாளராக இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. ஏன்னா நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணீங்களா, உங்களை ரிமூவ் பண்ணாங்களா, இல்லை உங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்களா, என்ன காரணம் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்காங்க. அதுக்கப்புறம் டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன், தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகமையினால் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மை, நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டீங்களா, தப்பு பண்ணீங்களா, அதுக்காக கேட்குறாங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் இல்லை தான். நம்ம அப்படிலாம் நம்மளை எதுவும் டிபார்மெண்ட்டோ டிஸ்குவாலிஃபிகேஷனோ பண்ணல, இல்லைன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குற்றவியல் வழக்கு கேட்பாங்க. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குற்றவியல் வழக்கு அப்படிங்கிறது பதிவு செஞ்சிருந்தாலோ, அதில் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் சரி, விடுவிக்கப்பட்டாலும் சரி, அல்லது வழக்கு நிலுவையில் இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கணும். உங்கள் மேலே பதிவு செஞ்சாலே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆம்னா ஆம், அதுக்கப்புறம் என்ன டீட்டெயிலுங்கிறத கொடுங்க, இல்லைனா இல்லை. நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் மனைவியை கொண்டுள்ளீர்களா, ஒன்றுக்கே இல்லை, அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ.
அதுக்கப்புறம் உங்களுடைய இதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தப்பு இருந்துச்சுன்னா தப்பாயிடும். அதுக்காக மறுபடியும் நான் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில், இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த ஆல் போஸ்டர் அதர் தென்னா, ஆல் போஸ்ட்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துக்குமே நான் எலிஜிபிள் அப்படின்னா ஆல் போஸ்ட் கொடுங்க. இல்லை நான் இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு எலிஜிபிள் இல்லை அந்த எக்ஸாம் எனக்கு எழுது, அந்த போஸ்டிங் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நான் எல்லா போஸ்டிங்கும் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவேன். சரியா, அதை தான் கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. எஸ்எஸ்எல்சி ஆர் இட் ஈக்குவலன்ட். சரியா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, உங்கள் மார்க் ஷீட்டில் மார்க்குக்கு கீழே ஒன்று இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் இருக்கா, நீங்கள் இப்போ 10th இருந்தீங்க அப்படின்னா சம் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள் இருக்கும், பதிவெண் இருக்கும், அதுக்கப்புறம் மா ஆ பா குறியீட்டு எண் அண்டு நாளுன்னு இருக்குமா, அங்கே ஒரு நாள் இருக்கா, அதுதான் அந்த தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. சான்றிதழின் மேலே இருக்கும் ஒரு 7 எழுத்து, நான் படிக்கும்போதெல்லாம் 7 நம்பர் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழை ஒரு பாடமாகவோ அல்லது மொழியாகவோ படிச்சிருக்கீங்களா, நான் படித்தேன், ஆமான்னு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஸ்சி ஐடிஐ ஆர் டீச்சர் ட்ரைனிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அஸ் யூஷுவல், தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படிங்கிறது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். டிஎம்ஆர் கோட் நம்பர் அண்ட் டேட் இருக்குல்ல, அந்த டேட்டு. படிப்பின் பெயர், நான் வந்து 12th முடிச்சிருந்தேன், ஸோ ஹச்எஸ்சி போட்டேன். மேல்நிலை பள்ளி கல்வியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியலை ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா? எஸ், ஏன்னா இது வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு கேட்பாங்க. சான்றிதழ் எண் என்ன, தமிழை ஒரு பாடமாகவோ மொழியாகவோ தேர்ச்சி படிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஆம்னு கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரியை கொடுங்க. ஈவன் தோ உங்களுக்கு பிஎஸ்சிஎம் 12th வரைக்கும் எடுத்திருந்தாலும் டிகிரியை கொடுங்க. நான் இங்கே வந்து டிகிரி கொடுத்தேன். தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, படிப்பின் பெயர், சான்றிதழ் எண். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு பயிற்சி படிச்சிருக்கீங்களா, இதை நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை நான் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆம் எல்லாம் கொடுத்துருக்கேன்னா சான்றிதழ் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷங்க. ஓகே, எஸ், இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த டிகிரி இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா இப்போ நீங்கள் ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன காட்டும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நீங்கள் ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஒரு நிமிஷங்க, ஆம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியான அறிவிக்கையின்படி உள்ள கல்வி தகுதியா இல்லை இணையான கல்வி தகுதியா, என்ன படிப்பு, இணையான கல்வி தகுதினா குறிப்பிட்டு அதுக்கு ஜிஓ குறிப்பிடுங்க. என்ன பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் வாங்குனீங்க, அந்த தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, சான்றிதழ் எண். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரேன். ஓகே, கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா? ஆம், இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது சொல்லியாச்சு. டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கீங்களா? ஆம், இல்லை. அரசு தொழில்நுட்ப தேர்வில் தமிழ் தட்டச்சு அல்லது அதற்கு இணையான தேர்வு, ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. ஆங்கில தட்டச்சு அல்லதுக்கு இணையானது, ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. சுருக்கெழுத்து படிச்சிருக்கீங்களா? ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆங்கில சுருக்கெழுத்து, தமிழ் சுருக்கெழுத்து. அதுக்கப்புறம் இந்த வனக்காப்பாளர் இருக்கு இல்லையா, சாரி வாகன ஓட்டுநர், அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே இருந்தால் போடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இதை வந்து இல்லைனே போட்டுருங்க. ஏன்னா எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இல்லை. அதனால் நான் வந்து எனக்கு இல்லை அப்படின்னே குறிப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உடற்தகுதி பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் எடிட் பண்ணிட்டேன். வனக்காப்பாளர், வனக்காவலர் பழங்குடியினர் பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கு உடற்தகுதி பெற்றிருக்கீங்களா? ஆம். ஏனைய பதவிகளுக்கு பார்வை திரை பெற்றிருக்கீங்களா? ஆம். அதுக்கப்புறம் வனக்காவலர் பழங்குடியினர் ஆகிய பதவிகளுக்கு உடற்தகுதி பார்வை திறன் இருக்கா? நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி நோன் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் எஸ், இது ஆக்சுவலாக எஸ் தான் கொடுக்கணும். நான் வந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் எடிட் பண்ணிட்டேன், வீடியோவில் அது வரல. அதனால் இந்த இடத்துல எஸ் அப்படின்னே கொடுத்துருங்க, நோ அப்படின்னு பார்த்து குழம்பாதீங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம்
மேலே உள்ள விவரங்கள் சரியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால இதில் வந்து என்னால் விண்ணப்பத்தில் ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல ஆம்னு கேட்கும், ஆம்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வாங்க. தமிழ் வழி கல்வி பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கேட்குறீங்களா? நான் வந்து ஆம்னு கொடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து 12th வரைக்கும் இருக்குது, குவாலிஃபிகேஷன் அதுதானே. அதனால் நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட்டை கிளிக் பண்ணுவேன், ஹச்எஸ்சி அதை கிளிக் பண்ணேன், யூஜி டிகிரி நான் கிளிக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இந்த ரெண்டில் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்குங்கிறதுனால நான் ரெண்டையுமே கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணி ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் வரும். நீங்கள் வந்து 1லேருந்து 5 ஒரு ஸ்கூலு, 6லேருந்து 8 ஒரு ஸ்கூலு, 9லேருந்து 10 ஒரு ஸ்கூலு, 11லேருந்து 12 ஒரு ஸ்கூல்னா அதுக்கு தனித்தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி ஃபில் பண்ணணும். நான் வந்து என்னுடைய 2022 சர்டிஃபிகேட்டை தான் ஃபில் பண்ணேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இப்போ அதை வரும் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. நான் வந்து 1லேருந்து 5 ஒரு ஸ்கூலில் படித்தேன். இப்போ கீழே வரும் பாருங்க. ஓகே, இதாக இருக்கு இல்லையா? 1லேருந்து 5 ஒரு ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் 6லேருந்து 8 ஒரு ஸ்கூலு, அதுக்கப்புறம் 9, 10 ஒரு ஸ்கூலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11, 12 அதே ஸ்கூல் தான். பட் இருந்தாலும் தனியாக பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அதை கீழே தனியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4க்கு இப்படி தான் பண்ணியிருந்தேன். மேலே குறிப்பிட்ட விவரங்கள் சரியானது. அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அஸ் யூஷுவல் கொடுத்துட்டீங்களா? ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் விளையாட்டு வீரரா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. நான் இல்லை, விளையாட்டுன்னு நமக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் மேலே கொடுக்கப்பட்ட விவரங்கள் மறுபடியும் ஓகே. பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தேர்வு மையம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து விருதுநகர். நான் அதனால் முதல்ல விருதுநகர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்தேன். எல்லா டிஸ்ட்ரிக்கையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடைசியாக குழப்பம் இல்லாமல் சரியாக சூஸ் பண்ணுங்கள். என்னுடைய மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், அதனால் நான் விருதுநகர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணேன். வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருதுநகரை சூஸ் பண்ணேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் கடைசியாக இருந்துச்சு. ஓகே, எஸ். விருதுநகர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு எந்த தேர்வு மையம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க தேர்வு மையங்களை குறிப்பிட்டேன். ஓகேங்களா? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க தேர்வு மையம் சாத்தூர், சிவகாசி அது குறிப்பிட்டேன்னா அதில் வந்து சாத்தூர் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாத்தூர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கத்தில் கோவில்பட்டி இருந்தது. ஸோ தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து தேர்வு மையம் அப்படிங்கிறதுல கோவில்பட்டி போட்டேன். ஓகேங்களா? திருநெல்வேலி தூத்துக்குடி 2 பக்கம் தான், பட் கோவில்பட்டி தான் நமக்கு எனக்கு நியர்பை அப்படிங்கிறதுனால தூத்துக்குடியை கிளிக் பண்ணி கோவில்பட்டியை வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்ட் ஏ இதெல்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷனான்னு கேட்டுச்சு. எனக்கு ஃபீஸ் கன்செஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த ஃபீஸ் ஸ்டேட்டஸ், ஃபீஸ் கன்செஷனான்னு கேட்டுச்சு. எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் மேலே குறிப்பிட்டல எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்வு கட்டணத்தை செலுத்துறதுக்கு நான் விருப்பம் தெரிவிச்சிருந்தேன், அதனால் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்கள் சரியாக இருக்குது. சேவ் அண்ட் கண்டினியூ. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் வந்து நிறைய பேருக்கு வராது. வரலாம் பயப்படாதீங்க, கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, எனக்கு லாஸ்ட் எக்ஸாம்ல இப்படி தான் வந்துச்சு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டா? இதை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நம்மளுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல கடைசியாக அஸ் யூஷுவல் எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணுங்க. எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு 17 இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஸ் அக்ரீட் டு ப்ரொசீடுன்னு கொடுக்கணும். கொடுத்தா கடைசியாக போகும். ஓகேங்களா? பேக் டு எடிட் கொடுத்தீங்கன்னா தான் இது வரும். மறுபடியும் சொல்கிறேன், பேக் டு எடிட் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். நான் பேக் டு எடிட் கொடுத்தா என்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக கொடுத்துருந்தேன். பட் பேக் டு எடிட் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஃபைனலாக கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, பேமெண்ட் இதுக்கு போதா? இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது சொல்கிறேன். ஓகே, இதாக இருக்குது பாருங்கள். ஓகே, எஸ் அக்ரீடு டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்டகரிக்கு போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி இருக்கா, இதில் வந்து நான் அந்த சிசி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.
சிசி அவென்யூ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணி பேமெண்ட் டைப் என்னன்னு கேட்டுச்சு. ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு யூபிஐ கேட்டுச்சா, இந்த யூபிஐ ஐடி இருந்துச்சா, யூபிஐ கிளிக் பண்ணேன். நம்ம ஜிபே இருக்கும்ல, அது கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அண்ட் பே, ப்ரொசீட் டு பேன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேனா ஒன் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். பேனா ஒன் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்த பிற்பாடு இந்த இடத்துல ஒரு QR கோடு இருக்கும். இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து ஜிபே ஓப்பன் பண்ணி அங்கே வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். QR கோடு ஜென்ரேட் பண்ணுறேங்க. ஜென்ரேட் பண்ணியாச்சா? ஓகே, ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜிபேயில் போயிட்டு அதை ஸ்கேன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுச்சு அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல டவுன்லோடு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ண போனீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். கீழே பிரிண்ட்டுன்னு இருக்கா, இந்த பிரிண்ட்டை கொடுங்க. ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா, சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணி விட்றேன். தேங்க்யூ.